الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான பாக்கியங்களை எங்களுக்கு தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருக்கின்றான். அதுல ஆக முக்கியமாக இந்த பரிசுத்தமான பரக்கத்தான ரமலானுடைய மாதத்தை தந்து அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இதால இந்த அமல்களால அல்லாஹ்வுக்கு எந்த பலனும் இல்லை, மாற்றமாக இந்த அமல்களால 100க்கு 100 பலன் எங்களுக்கு தான். முதலாவது நாங்க அதை தெளிவாக விளங்க வேண்டியிருக்குது. நாங்க அல்லாஹ் வணங்கித்தான் அல்லாஹ் வணங்கப்படணும் என்றோ, நாங்க அல்லாஹ் ஞாபகப்படுத்தித்தான் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படணும் என்பது கிடையாது. அல்லாஹ் எப்பயும் கண்ணியமானவன், எப்பையும் வணங்கப்படக்கூடியவன், ஞாபகப்படுத்தப்படக்கூடியவன். அவன் யாருடைய வணக்க வழிபாட்டின் பக்கமும் அமல் இபாதத்தின் பக்கமும் தேவையற்றவன். அல்லாஹ் தேவையற்றவன் சொல்றோமே, யாருடைய உதவியின் பக்கமும் தேவையற்றவன், எந்த வஸ்துக்களின் பக்கமும் தேவையற்றவன், யாருடைய அமல் இபாதத்தின் பக்கமும் தேவையற்றவன். மாற்றமாக பலன் எங்களுக்கு தான். இந்த ஒவ்வொரு அமலை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை செய்ய விரும்புகிறான். அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத் செய்ய போறான். அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். இந்த கடைசி 10 அந்த லைலத்துல் கத்ரின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு 83 வருஷங்கள் அமல் செஞ்ச பாக்கியத்தை தாரான். எங்களோட துஆக்களை ஏற்றுக்கொள்றான். இத போல என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா சிறப்பும் எங்களுக்கு தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய கடைசி நாட்களை 3வது பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். முடிய போகுது முடிஞ்சிரும். அப்படியே வெள்ளிக்கிழமை மகரிபுல இருந்து 21 ராவ் ஆரம்பிக்குது. அதாவது சனிக்கிழமை பின்னேறம். ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை மகரிபோட 21வது ராவ் ஆரம்பிக்குது. அங்கெல்லாம் 9 நாள் அல்லது 10 நாளோட பெருநாள் 31 வரும் அல்லது 1ஆம் தேதி வந்தது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த நாட்களும் எப்படியோ கழிஞ்சு போயிடும். அதனால மிக முக்கியமான நாட்கள். ஒரு புத்திசாலி இந்த கடைசி 10 நாளை வீணாக்க மாட்டார். புத்திசாலி அதுக்கு மாற்றமானவர் அவர் மாற்றமா செய்வார். நம்ம கிதாபுகள்ல விரிவாக இது சம்பந்தமாக எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் இதை தனிய இதுக்கென்றே ஒரு சூரத்துல் கத்ர், பேரே சூரத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றோமே அந்த சூறாக்கு பேரே வச்சுக்கிறான், அதை வச்சுட்டான். அப்போ யோசிச்சு பாருங்க, 114 சூறால இதுக்கென்றே ஒரு சூறாவை இறக்கி வச்சிருக்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த குர்ஆனை நாங்க லைலத்துல் கத்ர்ல இறக்கி வச்சிருக்கிறோம். மிக முக்கியம். குர்ஆன் என்றது முழு மனித சமுதாயத்துடைய நேர்வழிக்காக, மனிதர்கள் ஜின்கள் உடைய நேர்வழிக்காக அல்லாஹ்வால இறக்கி வைக்கப்பட்டது. அதனால முழு தீனும் அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. முழு தீன் குர்ஆன் ஹதீஸுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நாட்களை நாங்க வீணாக்கவே கூடாது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் ரமலான் அல்லாஹ் கடமையாக்கினான். ரசூலுல்லாஹ் அந்த ரமலான் கடமையாக்கப்பட்ட வருடத்துல இருந்து மௌத்து வரைக்கும் ரமலான் மாதத்துல கடைசி 10 இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். கடைசி 10 மௌத்தாவின வருஷம் முழுக்க இருந்திருக்கிறார்.
முழு ரமலானையும் பிரயோஜனப்படுத்தியிருக்கிறாங்க. கடைசி 10 கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த சாரத்தை இறுக்கமா கட்டி கொள்வாங்களாம். சாரத்தை இறுக்கமா கட்டுற கருத்து, நாங்க ஒரு வேலையை செய்த போல நாங்க என்ன செய்யறோம், நல்ல வேலையை நல்ல உச்சாரா செய்யறதுக்காக வேண்டி அது எங்களுக்கு உதவியா இருக்குது. ஒரு பெல்ட்டை போடுறது, ஒரு சாரத்தை இறுக்கமா கெட்டுறது, எங்களுக்கு அந்த வேலைகளை செய்யறதுக்கு அது உற்சாகமா இருக்குது. அந்த நோக்கத்தோட தான் தந்த குடும்பங்களை எழுப்பாட்டி விட்டுருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமாரோட தொடர்பு வைக்க மாட்டாங்க. ஏன்னா முழு கவனமும் இதுல தான். 10 நாள் முயற்சி செஞ்சு 83 வருஷத்துடைய சான்ஸ் அடிச்சு கொள்றேன், நஷ்டமா லாபமா? 83 வருஷம் வாழ்றதே சந்தேகம். 1000 மாதங்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதனால ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு தடவை லைலத்துல் கத்ர் கிடைச்சாவே பெரிய பாக்கியம். பருவ வயதுல இருந்து விளங்கின காலத்துல இருந்து லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்ளக்கூடியவங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. நாங்க விடிய விடிய நோம்பு பிடிச்சி விடிய விடிய இரவேல நின்று வணங்குறவர பெரிய நாங்க சிறப்பா சொல்றோம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் லைலத்துல் கத்ருடைய சான்ஸ் அடிச்சு கொள்றவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. அப்படி பார்த்தா அதனால கண்ணியமான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாங்க முயற்சி செய்யணும். கடைசி 10 ஏத்துக்காப்புக்கு நாங்க எங்களோட பழக்கத்துக்கு கொண்டு வருவோம். ஒன்று முன் பின்னாவாது முயற்சி செஞ்சா அல்லாஹ் துனியாவை குறைக்கவே மாட்டான். எங்களோட முழு துனியாவும் அடங்கிருக்கு தீனுக்குள்ளதான். துனியா துனியாவோட முன்னேற்றம், வளர்ச்சி, ஹைர், பரக்கத் எல்லாமே அடங்கியிருக்கிறதுல தீனுக்குள்ள. தீன்ல கவனத்தை கூட்ட கூட்ட துனியா சிறப்படையும் 100%. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் துனியாவை அறிமுகப்படுத்த இல்லை. துனியாட விஷயத்துல கேட்டு சொன்னாங்க, மாலி வலி துனியா, எனக்கு இந்த துனியாவுக்கு என்ன தொடர்புன்னு தான் கேட்டாங்க. எனக்கும் இந்த துனியாவுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டாங்க. ஒரு தடவை சொன்னாங்களே, மசலி வமசலு துன்யா கமசலி ராகிபின் நஸல தஹ்த ஷஜரத்தின் ثم راح وتركها. எனக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள சம்பந்தம், ஒரு மனிதன் ஒரு பயணம் போறான், பாலைவனத்திலேயோ எங்கேயோ, அந்த பயணத்துல டயர்ட் ஆகி எங்கேயாவது ஒரு இடத்துல ரிலாக்ஸ் பண்றதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு பாலைவனங்கள் என்ன, அங்க பெரிய கட்டடங்கள் இருக்காது, ஒரு நல்ல மரம், கொஞ்சம் தண்ணி அன்னைக்கு இருக்கி அன்னைக்கு கொஞ்சம் இருந்து அந்த நிழலுக்கு கீழே ஓய்வு எடுத்து கொஞ்சம் குடிச்சு சாப்பிட்டுட்டு சாஞ்சி எழுப்பிட்டு திரும்ப பயணத்தை தொடருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு அந்த நீண்ட பயணம் செய்யக்கூடியவருக்கும் அந்த மரத்துக்கும் உள்ள தொடர்பை போலதான். மரத்தை பதாபிச்சு அங்க போற இல்ல யாரு ஜாய் குவாலிட்டி இடம், நல்ல இடம், இங்கே இருந்துருவோம் என்று எவனாவது இருப்பான புத்திசாலி. அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவன் ஒரு இடத்தை நாடி பயணம் செஞ்சு குடிக்கிறாள். இடையில ஒரு சந்திப்பு தான் அந்த மரமும் நிழலும். இதே மாதிரி இடையில ஒரு சந்திப்பு தான் இது. ஆலமுல் அர்வாஹ்ல ஆரம்பிச்ச பயணம் முடிவு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல. அல்லாஹ் எங்களை எல்லோரையும் நரகத்தை பாதுகாப்பானா, எல்லோரையும் பாதுகாப்பானா. அதனால தங்குமிடம் அதுதான் தாரு மக்கர். இது தாரு மஃபர். தாரு மஃபர் என்றா போட்டுட்டு ஓடுற இடம் இது துன்யா. தாரு மக்கர் என்றா தங்கி இருக்கிற இடம். அதுதான் ஆகிரம். சஹாபாக்களுக்கு இந்த ஆகிரத்தை தான் விளங்கப்படுத்தினான். சஹாபி இறைச்சி துண்ட 3 நாளைக்கு பிறகு கிடைச்ச இறைச்சி துண்ட சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு சொர்க்கத்துக்கு போக லேட் ஆகுது என்றார். சொர்க்கத்துக்கு போக லேட் ஆகுது இந்த இறைச்சி தின்று கொண்டிருக்கிற நேரம். அதை தூக்கி வீசிட்டு யுத்தத்துக்கு இறங்குறார், களத்தில் இறங்குறார், ஷஹீத் ஆகுறார். என்றார். காபிர்ல கையால வெட்டப்படுறார். வெட்டப்பட்டு உசுறு போகுது. வாயிலிருந்து என்ன வார்த்தை வருவதுண்டா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக வெற்றி பெற்று விட்டேன். வெட்டப்பட்டு ஷஹீதாவுறது வெற்றி, தோல்வி கிடையாது. அந்த காபிர் யோசிக்கிறான், நான் தானே இவரை வெற்றினன், வெற்றி எனக்கு தானே, இவர் என்ன வெற்றி என்றார் மௌத்தாவி கொண்டு. அது அவருக்கு அந்த காபிர் ஹிதாயத்துக்கு காரணமாக அவர் சஹாபியாக மாறிடுறார். அந்த சொன்ன வார்த்தையை வச்சு ஹிதாயத்து கிடைக்குது. இதுதான் அசல் மேலான சகோதரர்கள்.
சஹாபாக்கள் துனியா தீன் தீன் என்று போனதுனால எல்லாரும் பிச்சைக்காரமா உத்தாவினாங்களா? யாருக்காவது சொல்லேலுமா? ஆரம்ப காலத்துல தான் மயங்கி விழுந்து கொண்டு சாப்பாடு இல்ல, உடலை மறைக்க உடுப்பு இல்ல, தூணுக்கு மறைஞ்சிருப்பார் சஹாபி. ரசூலுல்லாஹ்க்கு மொத்த காத்துக்கு சொல்லேலா, என்ன மேலாடை இல்ல, மேலாடை இல்ல, அதனால தூணுக்கு மறைஞ்சு கொள்வார். சஹாபாக்கள் ஆளா அல்லாஹ் எப்படி ஆக்கினான்? ஒவ்வொரு நாட்டுடைய கவர்னர்களாக, கலீஃபாக்களாக, அமீருல் மோமினீன்களாக அல்லாஹ் ஆக்கினான். அப்படி வாசலை திறந்து விட்டான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நல்ல தெளிவா நீங்களும் விலகிக் கொள்ளணும். அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்தும். எங்களால விலகிக் கொள்ளையில ஹிதாயத் எங்களால எங்கட திறமையால கிடைக்க போறது இல்ல. அது அல்லாஹ் கிட்ட மண்டாடி கெஞ்சி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது ஹிதாயத். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழியை காட்டு, நேர்வழியை காட்டு. ஒவ்வொரு ரக்காத்திலையும், இப்ப ஃபர்ல் 2 ரக்காத், சுன்னத் 2 ரக்காத், இந்த எல்லா ரக்காத்திலையும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், மௌத் வரைக்கும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழியை காட்டு, நேர்வழியை காட்டு. அவனே தான் எங்களுக்கு காட்டணும். அதனால மண்டாடி கெஞ்சி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று தான் அது. எனவே தீன்ல தான் எங்களோட கவனத்தை கூட்டும். எனவே ரமலானுடைய கடைசி 10 நாள் தங்க நாட்கள், தங்க நாட்கள் அது. எனவே குறைஞ்சது இத்திகாஃபுக்கு ஏழுமானவங்க முழு முயற்சி செஞ்சு முழு 10 நாளும் அதுக்கு முயற்சி செய்யணும். முழு உலகத்துல இருந்து மக்கா மதீனாக்கு இத்திகாஃபுக்கு போறாங்க. முழு உலகத்தில பெரிய பெரிய வசதி வாய்ப்புகள் உள்ளவங்களும் இத்திகாஃபுக்காக வந்து கடைசி 10 நாள் முழுக்க அரசிலே காலத்தை கழிக்கிறான். லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு. எனவே மேலான சகோதரர்களே, எங்களுக்கு எல்லாருக்கும் அங்க போக வசதி வாய்ப்புகள் இல்ல. எங்கட மஹல்லாக்கள்ல எங்களுக்கு இருந்து கொள்ளையிலும், ஏத்துக்காக இருந்து கொள்ளையிலும் தாராளமாக அல்லாஹ் அதுக்குள்ள பாக்கியத்தை நிச்சயமா தருவான். எந்த மூல முடுக்கல, எந்த பங்கர்ல ஏத்துக்காப் நியத்தோட அந்த ஏத்துக்காப்புக்குள்ள சட்டங்கள் அது மஸ்ஜிதா இருக்கணும். பெண்களுக்கு மஸ்ஜிதுக்கு வந்து ஏத்துக்காஃபி கேளா, பெண்களுக்கு வந்து அவங்க வீட்டுல தொழுற இடம் தான் அதுல ஏத்துக்காஃபி இருந்து கொள்ளையும், அந்த இடத்துல இருந்து கொள்ளையும். எனவே மேலான சோழ முயற்சி செய்யறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறது. அப்படியே ஏழா நான் நினைக்கிறேன் குறைஞ்சது லைலத்துல் கத்ருடைய நேரம் அது எந்த நாளா இருந்தாலும் மகரிப்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் தான் இருக்கு. மகரிப்ல இருந்து சூரியன் மறைகிற நேரத்துல இருந்து சூரியன் உதிக்கிற நேரம் ஃபஜ்ர் சாதிக் வரைக்கும் இருக்கு. பாங்க சொல்ல காட்டி அந்த நேரத்தையாவது எங்களுக்கு எங்களை வியாபாரம், எங்களோட தொழில் எங்களுக்கு ஏலா, எங்களுக்கு அப்படி ஏலா அப்படி இருந்தாலும் குறைஞ்சது மகரிப்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்குமாவது மஸ்ஜிதுக்கு டைமை கொடுத்தோமேடா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தந்துடுவார். அந்த டைமே மகரிப்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும். அதனால கண்ணியமான சோழர்களே, குறைஞ்சது மஸ்ஜிதிலே நோம்பு திறந்துட்டு அப்படியே கேள்வேண்டா நல்ல ஃபஜ்ர் வரைக்கும். அப்படி இல்லைண்டா நாங்க நோம்புகளை திறந்த உடனேயாவது தொழுகைக்கு வாரத்தோட அப்படியே இருக்கேன் வேண்டாம். அந்த நேரங்கள் எங்களுக்கு ஒரு அமல்கள்ல கழிகிற மாதிரி பிளான் பண்ணோம். எங்கட அந்த கடைசி 10 நாளுடைய இரவுகள் மஸ்ஜித்ல அமல் இபாதத்துல கழியணும், உற்சாகப்படுத்தணும், ஆர்வம் ஊட்டணும். பரக்கத்தா உலமா கழிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று குரானை கொஞ்சம் சொல்லித்தரையிலும், கொஞ்சம் தஜ்வீத சொல்லித்தரையிலும், குரானை திருத்தமா ஓதுறது கொஞ்சம் பழவி கொள்ளையிலும். அந்த நாள் நேரங்கள்ல கொஞ்சம் மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை ஒரு ஆதரத்தை போட்டு கொஞ்சம் சொல்லித்தரையிலும். இது மாதிரி ஒரு பயானத்தியான பண்ணேலும் ஏதோ எங்கட நேரம் மஸ்ஜிதுல சடைவடையாம ஏதாவது டீ காஃபிக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு எல்லாம் சேர்ந்த வேண்டாம். என்ன சாதிக்கலா உலகத்தை பெறட்டேலும், பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கலும். அதனால எங்களுக்குள்ள ஜோட் தேவை, ஒத்துமை தேவை. தைரியமா முன்னுக்கு வரணும். உம்மத்தை பாதுகாக்க, உம்மத்தை வழிநடத்த கட்டாயம் நல்ல வேலைகளுக்கு முன்னுக்கு வரக்கொள்ள காலை இருக்கிறதுக்கு 4 பேர் ஈப்பாங்க, விடமாட்டாங்க. ஷைத்தான் விடமாட்டாங்க. குறை சொல்லி, அவருக்கு படுதூறு சொல்லி, அவருக்கு என்னத்தையாவது மாசமான கருத்துக்களை சொல்லி நல்ல வேலை செய்ய விடமாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒத்துமையா இருந்தா பிரச்சனை, ஷைத்தானுக்கு ஒத்துமையா இருந்தா பிரச்சனை. தீன் முன்னேறும், உம்மத்துல ஹிதாயத்துக்கு அது காரணமா அமையும். நிறைய கயிறுகள் நடக்கும், நலவுகள் நடக்கும். அவனுக்கு நலவே நடக்கக்கூடாது.
மக்களுக்கு ஹிதாயத்தே கிடைக்க கூடாது. சேர்ந்தாங்கன்னா நிறைய நல்ல வேலை நடக்கும் தானே, அதனால சேர விட மாட்டான், ஒத்துமையாய்க்க விட மாட்டான். அதனால தைரியமாக முன்னுக்கு வந்து சிலவங்க இருக்கிறாங்க மஷூரா கேட்டாலும் அது சரி வருமா அப்படியே ஏழுமா அவர்த பலகீனத்தை வச்சுதான் மஷூராவும் செல்றது. அப்படியா கொஞ்சம் மஷூரா செல்லாம இருக்கிறது தான் நல்ல, மௌனமா இருந்தா நல்ல. சிலவங்க சரியான வீக் தானே, எதை எடுத்தாலும் மேலா சரி வருமா அப்படி ஏழுமா அப்படி செய்யலுமா இப்படி செய்யலுமா, அதெல்லாம் யாரால ஏழுமான வேலை, அதுக்கெல்லாம் சல்லி எங்க இருக்கு, எல்லாம் அல்லாத கஸானால இருக்கு, எல்லாமே அல்லாத கஸானால. வலில்லாஹி கஸாயினு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளுடைய கஸானா அல்லாஹ் கிட்ட இருக்கின்றார். வ இன் மின் ஷைஇன் இல்லா இந்தனா கஸாயினு, எங்கட கஸானால இல்லாதது ஒன்று இல்லை என்றான் அல்லாஹ். எல்லாம் இருக்கு எங்கள்கிட்ட இருக்கு. நீங்க தைரியமா வாங்க, நம்பிக்கையோட வாங்க, எங்கட தொடர்போட வாங்க. சாதாரண மக்களை கொண்டு பெரிய வேலைகள் எல்லாம் செய்வார். இவருங்கப்பா இந்த பலகீனமான மனுஷனா இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சார், மக்கள் புதுமைப்படுவாங்க. அது அவர் செய்யல, அல்லாஹ் செய்கிறார், அவரின் மூலம் அல்லாஹ் செய்கிறார். அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்ய நாடிட்டான், பெரிய கூவத்தான ஆள் தேவை இல்லை, பலகீனமான உத்தரவை வச்சு செஞ்சிருவார். அதனால தான் தைரியம் என்றது பெரிய பெரிய நியத்துகள், பெரிய நோக்கங்கள், அது அல்லாஹ் ரொம்ப விரும்புறார். எங்க நியத்துகளை விசாலமா வைக்கணும், எல்லாத்துக்கும் ஹிதாயத் கிடைக்கணும், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும், முழு நாடே இஸ்லாத்துக்கு வரணும், முழு உலகமே இஸ்லாத்துக்கு வரணும். நியத்து வைக்கிறது என்ன தப்பா கஷ்டம். சிலவங்க நியத்து வைக்கவும் பஞ்சம் அவங்களுக்கு. நியத்தை கேட்டாலும் அதற்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல பயப்படுறாங்க. அதனால அப்படி ஒன்றும் இல்லை மேலான சோதனை, அல்லாஹ் செய்யக்கூடியவர். நியத்தை எவ்வளவு விசாலமா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் உதவி வரும். முயற்சியும் செய்யணும், நியத்தையும் பெருசா வைக்கணும். அதனால நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. இருக்கிற காலம் கொஞ்சம், டைம் கொஞ்சம், வேலை கூட. எங்களோட ஆகிரத்தை சம்பாதிக்கிறதுக்கு தந்த டைம் நேர காலம், இதை துனியாக்கே கழிச்சு முடிச்சு அங்க ஒன்றும் நடக்க போற இல்லை. அலங்கத்தை விட கூட ஒரு சொட்டும் கிடைக்க போற இல்லை. இவர் தலை குப்பர நின்று குட்டிக்காரனா மடிச்சாலும் அலந்ததுதான் கிடைக்க போகும். இவர் 50 வியாபாரத்துல தலைய போட்டுக் கொண்டாலும் நேரம் தான் நாசமா போகும். இந்த வியாபாரத்தையும் செய்கிறார், அந்த வியாபாரத்தையும் செய்கிறார், அவரோடைய பார்ட்னர், இவரோடைய பார்ட்னர். சிலவங்க அப்படித்தான் தலை குழம்பி அவர் நினைக்கிறார் இப்படி எல்லாம் செஞ்சா 25 பேரோட நான் பார்ட்னர், 25 பேரால வறுமை நினைக்கிறார். மண்ட குத்துல மாற்றிக்கொள்வார். ஒரு மண்ட குத்துக்காரனோட மாற்றினார் என்றா தனிய செஞ்ச நிம்மதியும் இல்லாம போயிட்டு அலங்கத்தை விட கூட ஒன்றும் கிடைக்க போறேன். இதால் என்ன நடக்கும்? இந்த 25 பேரை யோசிக்கணும், 25 பேரையும் கணக்கு பார்க்கணும். தக்பீரை கட்டினா ஒன்று தொலை நேரம் இல்லை, அமலுக்கு நேரம் இல்லை, இபாதத்துக்கு நேரம் இல்லை. 25 கணக்கு பேர்த்தையும் கணக்கு வழக்க விளங்கணும். சும்மா பணத்தை பார்த்துக்கொண்டு இது சரி வராது. தனிய செஞ்சாலும் அதே தான் கிடைக்க போகுது, கூட்டாக 50 பேரோட யாரும் செஞ்சாலும் அதே தான் கிடைக்கும். ஒரு டேங்க்ல 1000 லிட்டர் தண்ணி, 10,000 லிட்டர் தண்ணி பைப் டேப் லைன் கொடுத்திருக்கிறோம். நான் எப்பயும் சும்மா விலையை கொள்றது சொல்றதா, ஒரு லைன் தான் கொடுத்திருக்கிறீங்க. அந்த 10,000 லிட்டர் தண்ணி ஒரு லைனால வரும். திறந்தா எப்படி வரும்? ஸ்பீட், நெருப்பு ஸ்பீட் ஆகிக்குது. நீங்க அதை 2 ஆக்குறீங்க. அந்த முதலாவது டேப்ல இருக்கிற ஸ்பீட் கொஞ்சம் 2 திறந்தா 3 ஆக்குறீங்க, 5 ஆக்குறீங்க, 10 ஆக்குறீங்க. 10 டேப்லையும் திறக்கோல என்ன நடக்கும்? ஸ்பீட் குறையுமா இல்லையா? நாங்க உள்வெடுக்க கொள்ள மக்கிய நேரங்களை பார்க்கிறோம், குறையும். ஏண்டா வரப்போகுது சரி, இந்த 10ஆல வந்தாலும் வரப்போகுது 10,000 லிட்டர் தான். ஒண்டால வந்தாலும் அந்த 10,000 லிட்டர் தண்ணி வரும். ஒண்டால வரப்போல அந்த 10 ஸ்பீடும் சேர்ந்து ஒரு பட்டையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வரப்போகுது. ஆனா ஈக்கிற அளவு தான் வரப்போகுது. பட்டை பெரிய பட்டா 4-5 பட்டா போட்டேன் வரும் தண்ணி, ஆனா 10,000 லிட்டர் தான் வரும். நிறைய கொட்டுது, முடிஞ்சிடும் சுருக்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு எந்த அளக்கப்பற்றி
ரிஸ்க் பிகத்ரே முகத்தர், அமல் பிகத்ரே மஷக்கத். ரிஸ்க் இருக்கிறே எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுதான். அமல் உங்களோட முயற்சியுடைய அதுல அப்படித்தான் சொல்லப்பட்டு. இதை நாங்க தலை குப்பரத்தான் விளங்கிக்கிறோம். விளங்குற மாதிரி தான் சொல்றேன். நாங்க நினைக்கிறோம் ரிஸ்க் முயற்சி செய்த அளவு கிடைக்கும், அமல் அல்லாஹ் எங்களுக்கு எழுதிக்கிறான் அவ்வளவுதான். அப்படித்தான் முடிவு செஞ்சுக்கிறான். அப்படி இல்லை, அமலுடைய வாசலை திறந்து வச்சுக்கிறான் அல்லாஹ். அதனால கடைசி 10 முக்கியமான இரவுகள், முக்கியமான நாட்கள், நேரம் பறந்துடும் மேலான சொல்ல. இப்பே பறந்துட்டு ஏன்னா இப்பே டைம் வேகமா போயிட்டு இன்னும் வைக்கிற இந்த 10 நாளை நாங்க எப்படியாவது பிளான் பண்ணி முயற்சி வீட்லயும் சொல்லணும். பெண்களுக்கு உற்சாகப்படும். இந்த போன் முசீபத்திலே டைம் சார் எங்க பொன்னான நேரத்தை மண்ணாக்க வந்த சாமான். முந்தித்தான் நாங்க கிளம்படிக்கிறேன், டாம் விளையாட்டுறையும் ராகயத்துறையும் அதுவும் இது. இப்ப அந்த கதையே இல்லை. அது எல்லாத்துக்கும் மேலாலோ அந்த வாப்பால அப்பா கொண்டு வந்திருக்குது போன். அதுல டைம் போறே அறவே விளங்காது. அதனால கண்ணியமான சகோதரர்களை இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் வார எல்லா கொலையும் வளவலா தொணாண்டு பேசி பேசியே டைம் சார். தேவையான பேச்சு மட்டுமா நானும் நீங்களும் பேசுறோம். சிலவங்க பேச எடுத்து அவருக்கு டைம் இருக்குது. இப்ப அவங்களுக்கு டைம் இருந்தா பேசுவாங்க, அவங்களுக்கு டைம் இல்லாத நேரத்தில் நாங்க கால் எடுத்தா பேச்ச சுருக்கிடுவாங்க. நாங்க கொஞ்சம் தேவையான பேச்ச பேச போனாலும் உதாரணத்துக்கு அவருக்கு பிஸியா, அதனால அவருக்கு பேசலாம். அவருக்கு ஃப்ரீயாவினா எங்களுக்கு பேசுவாராம். அந்த டைம்ல எங்களுக்கு வேலைன்னா நாங்க பேசணும், இல்லாட்டி கோவம். சிலவங்க பேசினாலும் பேசுறாரு இல்ல, எவன் கோவிச்சாலும் பரவாயில்ல, எங்கட ஆக்கிரத்தை மண்ணாய் கொள்ளலாம். யாருக்காக வேண்டியும் எங்கட தீன வீணாக்கி கொள்ள முடியாது. சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்படுறவங்க, கோவிக்கிறவங்க கோவிங்க. நாங்க முறையா நடப்போம். எங்கட நேரம் அமானிதம் எங்களுக்கு, அவருக்கு இல்ல. எங்கட நேரத்தை பாதுகாத்துக்கொள்ளணும். நாங்க எவ்வளவு பேச்சுகளை கட்டையாக்கி கொள்றோமோ அந்த அளவு டைம் கிடைக்கும். முடிவு செய்யப்பட்ட சில நிமிடங்களும் மனுஷியாரங்களும் நாட்களும் தான் இருக்கு. அதனால எங்கள் பொதுவான அமைப்புல பேச்சுக்களை சுருக்கி கொண்டா இந்த போன் வரல. முந்தி உருபலாய் கழுவுறதுக்கு உடுவிடா போகணுமே, உடுவிடா போ தேவையில்லை, வீக்கிற இடத்துல கழுவி கொண்டிருக்கேன். சும்மா அவரை பத்தியும் இவரை பத்தியும் அதுவும் இதுவும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நேரத்தை பத்தி தான் சக்கராத்திலையும் கவலைப்பட போறான் மனிதன், ஆக்கிரத்திலையும் நேரத்தை சொல்லி சொல்லித்தான் கவலைப்படுவான். நேரம் தான் அல்லா கிட்ட கேட்பான், வேற ஒன்றையும் கேட்க மாட்டான். எனவே இந்த கடைசி 10 இந்த நாட்கள் லைலத்துல் கத்ர் இதுல தான் இருக்கி. இத கண்ணியமான நபி முழு கவனம் செலுத்துகிறான், முழு கவனம் செலுத்தியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய நேரம் இதுதான் இது சொல்றதுக்கு வெளியே வந்த நேரத்துல 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சண்டையால எனக்கு அந்த நேரத்தை எல்லாம் மறக்கடிக்க செஞ்சான். இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லாம போச்சு இந்த சண்டைகளால, மனஸ்தாபங்களால. ஹதீஸ் சையான் ஹதீஸ் அப்படித்தான் வந்துருக்கு. லைலத்துல் கத்ருடைய நேரத்தை சொல்றதுக்கு நான் வெளியே வந்தேன், 2 பேர் ஹதீஸ்ல வந்திருக்கு, 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிற அதை கண்டேன். அதோட எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டது. நிறைய கயிர்கள் உள்ளங்கள் பிரியறதால சண்டை பிரச்சனைகளால இல்லாம போகுது. நிறைய கயிர்கள், ஆகப்பெரிய ஒரு கயிறே இல்லாம போச்சு. அதனால ஆக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் அது. இந்த கடைசி 10 நாள் தான் நீக்கிறோம். முழுந்து கொள்ள துவா செஞ்சாலும் கபூலாவோமே, அதுக்கு உள்ளங்கள் ஜோடாயிக்கும். குடும்பங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஒற்றுமை இல்லாம, விசேஷமா கொடல்வாய் ஜனம் இன பந்துக்கள் என்றோமே, அந்த உள்ளங்கள் பிரிஞ்ச நிலைமையில செய்யற அமல் முதல் வாரத்துக்கு அங்கே போகாது, கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டார். ஹதீஸ் ரொம்ப சரியான ஹதீஸ்ல வந்து. அதனால இன்றைக்கே யாரோடையாவது மனஸ்தாபம் இந்த துனியா வச்சுதானே வருது. தீனுக்கு மனஸ்தாபப்பட்டவங்க எத்தனை பேர்? கையை தூக்குங்கன்னா ஒருத்தர் கையை தூக்குறது சந்தேகமாயிக்கு. நாங்க அவரோட கோவிச்சு கொண்டிருக்கிறேன் தீனுக்கா, வேறொன்றும் இல்லை. அதையும் சரியா விளங்கித்தான் செய்யணும். தீன் என்று அதை கோவிக்க கூடாதுக்கு கோவிச்சு வேலை இல்லை.
அதனால ஏதாவது ஒன்று பொருளாதார பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் பிரச்சனை, காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனை, அல்லது கல்யாணத்துக்கு செல்ல இல்லை, அல்லது வீட்டு வாசல்ல வந்து கும்பிட்டு செல்ல இல்லை, ரோட்ல வச்சுதான் கல்யாணத்துக்கு சென்னாரு, அதால மனசு நொந்து குடும்பம் பிரிஞ்சு ஏதாவது அற்ப காரணங்களா தான் இருக்கு. அதனால அது எல்லாத்தையும் சுருட்டி மூளையில போட்டமேண்டா தான் அது கொண்டு மன்னிப்பு கொடுத்து எங்க அல்லது நாங்க மன்னிச்சு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு எங்கட தொடர்ப ஒழுங்காக்கி கொண்டு அமல் இபாதத்துகள்ல இந்த நாட்கள்ல ஈடுபட்டா தான் செய்யற கொஞ்சமாவது போய் சேரும். அதனால ஆக முக்கியமான விஷயம் குடும்ப உறவை துண்டிச்சுக்கொண்டு மௌத்தான சொர்க்கமே போக மாட்டாரேடா. அதனால அந்த விஷயத்துல துவால கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான நாட்கள். கடைசி 10 இன்னும் விசேஷம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 பேர்த துவா அல்லாஹ் தட்டவே மாட்டான். அதுல ஒரு இமாம் ஆதில், நீதம் செலுத்தக்கூடிய ஒரு அரசன், 2வது அநியாயம் செய்யப்பட்ட மனிதன், தஅவத்துல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டிருக்கு அவருக்கு, எங்களால் அவருக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அவர் முஸ்லிம் அல்லாதவர் ஆயிருந்தாலும் அவருடைய பத்வாவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமா கபூல் செய்வான். உறுதியா சொல்லப்பட்டி தட்டவே மாட்டான். 3வது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவா. இந்த 3 பேருடைய துவா அல்லாஹ் தட்ட இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது இந்த விசேஷமா இந்த ரமலானுடைய நாட்கள்ல தான் அந்த பாக்கியமே. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நோம்பு திறக்கிறதுக்கு முந்தையும் ஒரு மகரிபுக்கு ஒரு 10-20 நிமிஷத்து 6 மணி ஆகப்போலே வைக்கிறதெல்லாம் வச்சு முடிச்சிரோடும். கட்டசி முட்டும் பொறிச்சு கொண்டும் ஆக்கி கொண்டும் அவிச்சு கொண்டு இது சரி வராது. அதுக்கு டைம் ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முந்தி முடிச்சு கொண்டு எல்லாரும் இருந்த ஒரு துவாவை கேட்டான், தனியாவோ கூட்டாவோ துவாவில் ஈடுபடுவோம். துவா கபூலாவுற நேரமே எவ்வளவு தேவைக்கு எங்களுக்கு தீன் துனியா அடிப்படையில் எவ்வளவு அல்லாஹ்ட்ட மண்டாட வேண்டியிருக்கு. குடும்பங்களுக்கு புள்ள குட்டிகளுக்கு எவ்வளவு நல்ல துவா செய்ய வேண்டியிருக்கு. எங்களோட உம்மா வாப்பாக்கு சில பேர் மௌத்தாவிட்டாங்க, சரியா அவங்கள கவனிக்க கிடைக்க இல்லை, அவங்கள கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள கிடைக்க இல்லை, கபுராலிகள் ஆயிக்கிறாங்க, துவாவின் பக்கம் தேவையுள்ளவங்களை ஆயிக்கிறாங்க. மௌத்தாவினவர் எங்களுக்கு துவா செய்ய தேவையில்லை, மௌத்தாவினவருக்கு தான் நாங்கள் துவா செய்வோம். மையத்து தொழில நோக்கமே 4 தக்பீர்ல அந்த 3வது தக்பீர் தான். 3வது தக்பீருக்கு பின்னால துவா தானே. 1வது ஃபாத்திஹாவுக்கு, 2வது ஸலவாத்து, 3வது துவா, 4வது ஓதாட்டியும் பிரச்சனை இல்லை. 4வது தக்பீருக்கு வரும். 3வது தக்பீருக்கு பின்னால உள்ள நீண்ட துவா தான் மையத்து தொழுகையுடைய நோக்கம். அதுல ருக்கூம் இல்ல, சுஜூதும் இல்ல மையத்து தொழுகை. எனவே இந்த கபுராளிகள் எங்களோட துவாவின் பக்கம் தேவையுடையவங்களா இருக்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க எங்களுக்கு ஹதியாக்கள் அனுப்பி வைக்க மாட்டாங்களா? எங்களோட தான தர்மங்கள் சதகாக்களின் பக்கம் அவங்க தேவையுள்ளவங்களா இருக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க துஆலையும் ஈடுபடுவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விசேஷமாக இந்த கடைசி 10 நாளை நாங்க வீணாக்காம நல்லா யோசிச்சு மஷூராக்கள் பண்ணி ஏழுமெண்டா நாங்க எங்களோட பள்ளி போர்டு நல்ல போர்டு ஒன்று எங்களுக்கு இருக்கே, மாஷா அல்லாஹ் நாங்க மஷூராக்கள் பண்ணி பிளான் பண்ணுவோம். எந்த நாளும் ஒரே வழியில போகணும்னு கட்டாயம் இல்லை. ஏன்னா மஷூரா பண்ணலும் யோசிக்கலும் பிரச்சனை இல்லை, தடைகள் இல்லை. அப்படி என்றால் தீனுடைய விஷயத்துக்கு அது எங்களுக்கு அனுமதி உள்ள விஷயம் செய்யலும், மஷூரா பண்ணி செய்யலும், ஒன்றும் பிரச்சனை. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த கடைசி ரமலானுடைய நாட்களை சிறப்பாக கழிச்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்ச கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். யா அல்லாஹ், நாங்கள் குற்றவாளிகள். யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களோட தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களோட குடும்பத்தில் எத்தனையோ பேர் மௌத்தாவிட்டாங்க, யா அல்லாஹ், கபுராளிகள் ஆகிட்டாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்கள் அனைவரை நீ மன்னித்தருள்வாயா. அவருடைய கபறுகளை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயா. ஆகிரத்தை சிறப்பாக்கி வைப்பாயா. அவங்களோட துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய மனைவி மக்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. ஹிதாயத்தை ஆமாக்குவாயா. யா அல்லாஹ், முழு உலக மக்களும் உன்னுடைய அடியார்கள். யா அல்லாஹ், அவர்கள் பெரியோரு கூட்டம் உன்னை விட்டு விட்டு யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறார்கள்.
உன்னுடைய அறிமுகம் இல்லாமல் தடமாறி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த எல்லா மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். முழு உலகத்துக்கு முன்னே அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்பை எங்களுக்கு தந்தருள்வாயா. எங்களோட பரம்பரையை சந்ததிகளை கியாமத்துடைய நாள் வரைக்கும் தாய்களாக ஆக்கி வைப்பாயா. உன்னை உன்ட தீனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் எங்களோட பரம்பரையும் ஆக்கி வைப்பாயா. எங்களை நீ கபூல் செய்வாயா, எங்களை நீ பொருந்திக் கொள்வாயா. உனக்காக வாழ்ந்த உனக்காகவே மரணிக்க தௌஃபீக் செய்வாயா. அளந்த ரிஸ்கை கண்ணியமா ஹலாலா லேசா தந்தருள்வாயா. அளந்த ரிஸ்கில பர்க்கத் செய்வாயா. எங்களை துனியாதாரிகள் ஆக்கிவிடாதையா அல்லா. எங்களை தீன்தாரிகள் ஆக்கிவையா அல்லா. உன்ன தொடர்பு தேவையா அல்லா. உன்ன நெருக்கம் எங்களுக்கு தேவையா அல்லா. உன்னுடையவர்களாக எங்களை ஆக்கி வையா அல்லா. உன்னுடையவர்களா எங்களை ஆக்கிக் கொள்ளியா அல்லா. யா அல்லா எங்களுக்கு தீனை லேசாக்கி தந்திரியா அல்லா. அமல் இபாதத்துல இன்பத்தை தாயா அல்லா. உன்ன தீனுக்கு பாடுபடுவது, தியாகம் செய்வது, செலவழிப்பதை இன்பமாக்கி வையா அல்லா. யா அல்லா உடல்ல நல்ல ஆபியத்தை தாயா அல்லா. கையில கால நல்ல பெலனை தந்திரியா அல்லா. மனசுல நல்ல தைரியத்தை தந்திரியா அல்லா. ஈமானை நல்ல உறுதியாக்கி வையா அல்லா. உன் மீது தவக்குலோட எங்களை சகல காரியங்களை சாதிச்சு கொள்ள தௌஃபீக் செய்யா அல்லா. நல்ல அறிவு ஆற்றலை தந்திரியா அல்லா. குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவான விளக்கங்களையும் தந்திரியா அல்லா. எங்களை கொண்டு உலகத்துக்கு நன்மையை செய்ய வையா அல்லா. எங்களோட புள்ள குட்டிகளை கபூல் செஞ்சுக்கோயா அல்லா. எங்களோட புள்ள குட்டிகளை தீன்தாரிகள் ஆக்கி வையா அல்லா. தக்வாதாரிகள் ஆக்கி வையா அல்லா. புள்ள குட்டிகளோட வாழ்க்கையில பரக்கத் செய்யா அல்லா. நல்ல அறிவு ஆற்றல், நல்ல ஞாபக சக்தி விளக்கங்களை கொடுத்திரியா அல்லா. சமுதாயத்துக்கு, உம்மத்துக்கு, உலகத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா என்கிற பரம்பரையை சந்ததிகளை ஆக்கி வையா அல்லா. இஹ்லாஸை தந்திரியா அல்லா. துனியாட நோக்கத்தோட தீனுடைய காரியங்களை செய்வதை விட்டு பாதுகாத்திரியா அல்லா. யா அல்லா நல்ல குணங்களை தாயா அல்லா. எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் இல்லாமல் ஆக்கிரியா அல்லா. பெருமை பொறாமையிலிருந்து பாதுகாத்திரியா அல்லா. ஷிர்க் குஃப்ர்ல இருந்து பாதுகாத்திரியா அல்லா. எங்களையோ எங்களோட மனைவி மக்களையோ எங்களோட மருமக்களையோ சந்ததிகளையோ யாரையும் பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவங்களை ஆக்கி விடாதையா அல்லா. எல்லா வகையான பெரும் பாவத்தை பாதுகாத்திரியா அல்லா. தினா, குடி, வட்டி, ஏனைய பெரும் கொலைகள், பெரும் பாவங்களை பாதுகாப்பாயா. யா அல்லா எங்களை நீ பொருந்திக் கொள்வாயா. எங்களை கபூல் செய்வாயா. யா அல்லா பலஸ்தீனுடைய நிலைமையை சீராக்கி வையா அல்லா. உன்னுடைய விரோதிகளை சுக்கு நூறாக்குவாயாக. அவர்களுக்கு யா அல்லா இந்த யுத்தத்தை உலக மக்களுடைய ஹிதாயத்து காரணமாக்கி வைப்பாயா. உன்னுடைய குதிரத்தை காட்டுவாயாக. நோவிக்கப்படுகிறார்கள், சிறியவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலேயும் நிம்மதியற்ற நிலைமையில இருக்கிறார்கள். யா அல்லா நீ ரோஷம் உள்ளவன். யா அல்லா உன்னுடைய குதிரத்தை காட்டியா அல்லா. யா அல்லா எங்களுடைய துஆக்கள் முயற்சியிலே கபூல் செய்து மேலான லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயா. இந்த ரமலானுடைய கடைசி நாட்களை சிறப்பாக கழித்துக் கொள்ள தௌஃபீக் செய்வாயா. எங்களுடைய கடைசி வார்த்தையை கலிமாவோடு ஆக்கி வைப்பாயா. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லி அலன் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.